पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மே மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு. இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, மே 7ஆம் தேதி புதன் மேச ராசிக்கு நுழையிறாங்க. மே 14ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசிக்குள் நுழைகிறார். மே 15ஆம் தேதி சூரியன் ரிஷபராசிக்கு பயிற்சியாகும். வைகாசி மாதம் தொடக்கங்க. மே 18ஆம் தேதி ராகு கும்பராசியிலும் கேது சிம்மராசியிலும் நுழைகின்றனர். மே 23ஆம் தேதி புதன் ரிஷபராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. மே 31ஆம் தேதி சுக்கிரன் மேசராசிக்குள் நுழைகிறார். இவ்வாறு கிரக நிலைகள் செயல்படுதுங்க இந்த மாதத்தில். மே மாத ராசி பலன்கள். அடுத்தது கும்பராசியை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, எத்தனை தோல்வி ஏற்பட்டாலும் வெற்றி என்ற இலக்கை நோக்கி முன்னேறும் குணமுடைய கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் மனக்கவலை நீங்கி எதிலும் ஒரு தெளிவான முடிவு எடுக்க போகிறீங்க. பணவரத்து கூடும். மாத மத்தியில் காரிய தடைகள் எதிலும் தாமதமான போக்கு காணப்படும். மனமகிழும் சம்பவங்கள் நடக்கலாம். வெளியூர் பயணங்கள் மனசுக்கு சந்தோஷத்தை தருவதாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களது சிறப்பான செயல்கள் மற்றவங்களின் பாராட்டை பெற்று தருங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க சாதுரியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் காண்பாங்க. எதிர்பார்த்தபடி நிதி நிலைமை உயரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலான பணிகளை கவனிக்க வேண்டியது இருக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலம் டென்ஷன் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே கோபத்தை விட்டுவிட்டு இதமாக பேசுவதன் மூலம் நன்மை உண்டாகும். பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல காரிய தாமதம் உண்டாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க தேவையான பண வசதி கிடைக்கும். கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது வெற்றிக்கு உதவும். அவிட்டம் 3-4 பாதங்கள், அதை பற்றி பார்க்கும் பொழுது இந்த மாதம் அலைச்சல் இருக்கும். சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டட வேண்டிய நிலை ஏற்படலாம். உங்கள் குழந்தைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அதுக்காக உங்களின் குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேணாம். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் வரும் கஷ்டங்கள் தாங்கி கொள்ளுங்க. பின்னாளில் அது சரியாகிவிடும். அடுத்தது சதயம். இந்த மாதம் தம்பதிகளுக்கிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். கருத்துக்களை பரிமாறும் முன்னாடி பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் என்பதை உணருங்க. திருமணமாகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தவங்களுக்கு திருமணம் இனிதே நடந்தேறும். புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்ற யோசனை செய்தவங்களின் எண்ணம் ஈடேறும். அடுத்தது போராட்டாதி 1, 2, 3 பாதங்கள், அதை பற்றி பார்க்கும் பொழுது இந்த மாதம் மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை வரலாம். உங்களின் பொருள்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளணும். தூக்கம் இல்லாமல் தவிக்கும் நிலையில் இருக்கிறவங்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்கிறது நல்லது. அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, ராஜராஜேஸ்வரியை தீபம் ஏற்றி வணங்க செல்வம் சேரும், செல்வாக்கு உயரும். அந்தராஷ்டிரம தினங்கள் 8, 9, 10. அதிர்ஷ்டமான தினங்கள் 2, 3, 29, 30. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் இப்பொழுது ஜென்ம ராசிக்கு மாறுறாரு. எனவே ஆரோக்கியத்தில் அச்சுறுத்தல் ஏற்படலாம். உடன்பிறப்புகள் பகையாவாங்க.
குடும்பத்தில் குழப்பம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றத்தை சந்திப்பீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நேரம் இது. சப்தமஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வீடு மாற்றம் இடமாற்றம் உறுதியாகலாம். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த கட்டடத்துக்கு மாறும் முயற்சி கைகூடும். வெளிநாடு செல்லும் முயற்சியும் நடந்தேறும்.